நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பட்டாதாரிகள் அதிகமாக உருவாக்கும். அரசு மருத்துவமனைகளை இவ்வளோ சரி பண்ணுவோம். பைக் வாங்கி தருவோம், கார் வாங்கி தருவோம். அதுக்கான வசதிகளை ஏற்படுத்திடுவோம். அப்படி இப்படின்ட்டு வந்து அளந்து விடுறாரு. அது என்னது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவோன்ட்டு. ரைட்டு. ஒரு 30 வருஷமா நீங்க வந்துட்டு திரைப்படத் துறையில வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. உச்சகட்ட நடிகராவும் இருக்கிறீங்க. திரைப்படத் துறையில வந்து நீங்க ஏதாவது சாதிச்சிருக்கீங்களா? திரைப்படத் துறையில வந்து நீங்க சம்பாதிச்ச பணத்த வச்சு மக்களுக்கு ஏதாவது இதுவரைக்கும் பண்ணியிருக்கீங்களா? இப்ப நடிகர் சூர்யா அவர்கள் வந்து அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுட்டு கல்விக்காக வந்து தொடர்ச்சியா பல ஆண்டுகளாக வந்துட்டு உதவிகள் செய்து வர்றாரு. நீங்க வந்துட்டு இத்தனை வருஷத்துல வந்துட்டு எத்தனை வருஷம் நீங்க வந்து உதவி செஞ்சீங்க? இப்போ கட்சி ஆரம்பிக்க போறதுன்ட்டு ஒரு உறுதிப்பாடு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கடந்த 2 ஆண்டுகளாக நீங்க வந்து என்ன பண்ணீங்க? 234 தொகுதி. அதாவது மாவட்டத்துக்கு ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இல்லாம 234 தொகுதியில ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்ட்ன்னு. இத பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கோட அரசியல் கணக்கு இருக்குதுங்கிறது தான் அதில தெரியுது. வச்சுட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் எடுத்தவங்களுக்கு வந்துட்டு பாராட்டி பரிசு குடுக்குறது இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. இது வந்து அப்படியே அப்பட்டமா தெரியுது உங்களோட அரசியலுக்காக பண்றேன்னு. ஆக இதை தாண்டி வந்து நீங்க வந்துட்டு திரைப்படத் துறையில இந்த திரைப்படத் துறையில எத்தனையோ பேர் நலிவடைந்த துணை நடிகைகள் இருக்காங்க. எத்தனையோ கலைஞர் அது தொழில்நுட்ப கலைஞர்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கலாம் நலிவடைந்தவர்கள் இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்காக நீங்க வந்து ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அவங்க பிள்ளைகளோட படிப்புக்காக நீங்க ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அந்த மாரி ஏதாவது இதுவரைக்கும் எந்த தகவலுமே கிடையாது. உங்கள் மீது அப்படி யாருமே வந்துட்டு, இவர் இத பண்ணியிருக்காரு, அத பண்ணியிருக்காருன்ட்டு யாருமே வந்து உங்களை பற்றி பாராட்டியதே கிடையாது. அதாவது ஒரு அரசியல்ல நீங்க வந்து தலைவராயி திடீர்னு வந்துட்டு டக்குன்னு முதல்வர் ஆகணுங்கிற அளவுக்கு வந்துட்டு உங்களோட ரசிகர் பட்டாளத்த வச்சு நீங்க வந்து கணக்கு போடுறீங்களே, நீங்கள் உங்களுடைய பொது வாழ்க்கையில இப்படி வந்துட்டு மக்களுக்காக என்னதான் சேவை செய்தீர்கள்? ஏதாவது லிஸ்ட் போட முடியுமா? நீங்க இப்ப தமிழக அரசை பற்றி இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, உங்கள்ட்ட இந்த கேள்விய தான் கேட்குறோம். நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு எவ்வளோ பண்ணாருங்கிறது மக்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. போனா சாப்பாடு மெயின். அது வந்து பசித்தவர்களுக்கு வந்து உணவிடுவத வந்துட்டு விஜயகாந்தும் பண்ணியிருக்காரு, எம்ஜிஆரும் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்க அதையாவது பண்ணியிருக்கீங்களா? உங்க பனையூர்ல வந்துட்டு அந்த பாருங்க அந்த பிரம்மாண்டமா வந்து சுவர் எழுப்பி அந்த கேட்ட போட்டு, அவ்வளோ இது அவ்வளோ தூரம் வந்துட்டு டைட் பண்ணி தான் நீங்க வந்துட்டு வாழ்க்கைய நடத்தியிருக்கீங்க. ஒருத்தன் வந்து தப்பி தவறி உள்ள போனதுக்கே வந்து அவன புடிச்சு குடுத்துட்டீங்க. அந்த மாரி தான் நடக்குது. யார நீங்க உங்கள அணுக விட்டுருக்கீங்க? யாருக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க? நீங்க என்ன ஒரு இத வச்சுக்கிட்டு நீங்க வந்து பொது சேவைக்கு வந்துட்டேன்னு வந்துட்டு ஃபிலிம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க விஜய் அவர்களே! இதுவரைக்கும் நீங்க என்ன பொது சேவை பண்ணீங்க? அத முதல்ல பட்டியலிட்டு ஒரு விளம்பரம் பண்ணுங்களேன். நான் இந்த 30 வருஷம் திரைப்படத் துறையில வந்துட்டு இவ்வளோ பொது சேவை பண்ணியிருக்கேன்ட்டு. அத செய்றதுக்கு உங்களுக்கு தைரியம் உண்டா? சவால் விடுறேன்.